வணக்கம். ஆண்டாள் அருளிய வாரணம் 1000. வாரணம் 1000 சூழவளம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கு தோரணம் நாட்டக் கணாக்கண்டே தோழினான். முதல் பாடலில் திருமண வைபவத்திற்கு முதல் அடி எது என்றால் மணமகன் ஊர்வலம். மணமகன் ஊர்வலம் எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் கனவு கண்டிருக்கிறாள். வாரணம் 1000. வாரணம் என்பது யானையை குறிக்கும். வாரணம் 1000. 1000 யானைகள் புடைசூழ வருகிறான் கண்ணன். அதைத்தான் நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று 1000 யானைகள் புடைசூழ நாரணன் நம்பி நடக்கின்றான். கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறான் கண்ணன். எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் ஊர் மக்கள் கூடி ஊர்வலத்தில் வரும் கண்ணனை பூரண கும்ப மரியாதை செலுத்தி அவனை வரவேற்கிறார்களாம். தோரணம் நாட்டக் கணாக்கண்டேன் தோழினான். புறமெங்கும் தோரணம் நாட்ட எல்லா ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தோரணம் கட்டியிருக்காங்க. தோரணம் நட்டு வைத்திருக்கிறார்கள். என்னென்ன அலங்காரம் செய்யணுமோ அவ்வளோ ஊரை சிறப்பாக அலங்காரம் செய்து அந்த ஊரை திருவிழா கோலம் பூண்டது போல் காட்சியளிக்கிறதாம். ஆக நாரணன் நம்பி கம்பீரமாக நடக்கின்றான். இங்கே நம்பி என்ற பதத்திற்கு சகல குண பரிபூரணன், சகல குண பரிபூரணன் என்று பொருள். நாராயணமூர்த்தி அனைத்து கல்யாண குணங்களும் நிறைந்து இருப்பதால் நம்பி என்ற அழகிய தமிழ் சொல்லால் கண்ணனை வர்ணிக்கிறாள் ஆண்டாள். ஆக நாரணன் நம்பி கம்பீரத்துடன் நடந்து வந்து கொண்டிருக்கின்றான் மணப்பந்தலை நோக்கி என்று முதல் கனவை தன் தோழியுடன் மிகவும் சுவாரஸ்யமாக விவரிக்கிறார் ஆண்டாள். அடுத்த பாடல் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கணாக்கண்டேன் தோழினான். இந்த பாடலில் கோளரி என்று கண்ணனை வர்ணிக்கிறார். கோளரி என்றால் சிங்கத்துக்கு கோளரி என்று பெயர். சிங்கம் நரசிம்ம அவதாரத்தில் மாறிரண்டு கூறாக கீறிய கோளரி என்று திருவிழிசை ஆழ்வார் திருமால் பெருமையில் குறிப்பிடுகிறார். மாறிரண்டு கூறாக கீறிய கோளரி. நரசிம்ம அவதாரத்தில் ரணியனை மடியில் போட்டு 2 கூறாக கிழித்தாராம் நரசிம்ம அவதாரத்தில். ஆக கோளரி என்று ஆண்டாள் இங்கே கண்ணனை குறிப்பிடுகிறாள். நாளை வதுவை. வதுவை என்றால் திருமணம். நாளை வதுவை மணமென்று நாளிட்டு, நாளைக்கு திருமணம் என்று நிச்சயித்து விட்டு, பெரியோர்களால் நிச்சயித்து விட்ட பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, திருமணத்துக்கு முதல் நாளில் என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ, நலங்கு அது இது செய்வாங்களே, அதுபோல் திருமணத்துக்கு முதல் நாள் என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அவை எல்லாம் செய்வதற்காக பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ். மணப்பந்தல்ல கமுகு என்றால் பாக்கு மரத்துடைய அந்த பாளைகளை கட்டுகிறார்களாம். பாளைகளின் மடல் விரிந்தால் நறுமணம் வீசுமாம். அந்த இடமே நறுமணம் வீசும் என்பதற்காக மணப்பந்தல் கீழ் பாக்கு தோரணங்கள், பாக்கு பாளைகளால் தோரணங்களை கட்டுகிறார்கள். அந்த மடல்களை கட்டுகிறார்கள். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான். சிங்கம் என்று அழைக்கிறார் ஆண்டாள். கோளரி மாதவன் கோவிந்தன். கோவிந்தன் என்றால் பசுக்களின் தலைவன் இல்லையா? ஆக கோவிந்தன் அவன் பசுக்களை மட்டும் அங்கு காக்கவில்லை, கோவர்த்தனகிரியை கொடையாக பிடித்து அங்குள்ள மக்களையும் காத்தவன், 1000 குல மக்களை காத்தவன் கோவிந்தன். ஆக கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கணாக்கண்டேன் தோழி நான். அந்த மணப்பந்தல்ல ஒரு காளை புகுந்து வரா மாதிரி, ஒரு வீரக்காளை
எப்படி பீடு நடை போட்டு வருமோ அப்படி நடந்து வந்தானா கண்ணன். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஒரு காலை புகுத கணா கண்டேன் தோழினான். இத்தனை பேர் இருக்குது, சிங்கம் இருக்குது, மாதவன்றோம், கோவிந்தன்றோம் எல்லாம். ஆனால் ஒரு காலம் மாதிரி கம்பீரமாக நடந்து வரான் கண்ணன் அப்படின்னு ரொம்பவும் அந்த நடை அழகை விவரிக்கிறார் ஆண்டாள். தேங்க்யூ.